உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருத்தணி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் அன்பு சகோதரர் திரு சந்திரன் அவர்களுக்கான வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் மற்றும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள், இன்னும் தேர்தலே அறிவிக்கல, அதுக்குள்ள வேட்பாளர் போட்டு என்னதான் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ஆவலோடும் கேள்விகளோடும் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த திருத்தணி இன்று தமிழ்நாட்டின் வரைபடத்தில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து தமிழ்நாட்டின் அன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் திருட்டு திராவிடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது வடக்கெல்லை போராட்டத்தை முன்னெடுத்து அதில் வெற்றி கண்ட எங்களுடைய எல்லை காத்த வீரர்கள், தமிழரசு கழக தலைவர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்களுக்கும், சித்தூரை சேர்ந்த எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய பெருந்தமிழர் தளபதி கே விநாயகம் அவர்களுக்கும், மற்றும் சித்தூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியான மதராஸ் மாகாண தெலுங்கு முதலமைச்சர்களால் பல்வேறு தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டாலும் சித்தூர் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அதனால் தமிழ் பள்ளிக்கூடங்களை திறந்து 4.5 லட்சம் தமிழர்களுக்கு, அன்றைய காலத்தில் 4.5 லட்சம் சித்தூர் தமிழர்களுக்கு உற்ற துணையாக நின்று போராடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா மங்களம் கிளார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்களுடைய புகழ் வணக்கத்தை, வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தை நான் துவங்குகின்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களெல்லாம் நாம ஏன் போற்றணும்? சமீபத்தில் ஐயா எடப்பாடி அவர்கள் திருத்தணிக்கு வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? திருத்தணி அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருத்தணி இன்னைக்கு நம்ம கூட இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய போராளிகளை, வீரர்களை நினைவுபடுத்தல. ஏன் தெரியுமா? நினைவுபடுத்த கூடாதுன்னு இல்லை, அவருக்கு தெரியாது. காரணம் என்ன? கம்பராமாயணத்தை எழுதி யாருங்க? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, ஆனாலும் தெரியாது. கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் என்று அறிவுபூர்வமான பதிலை அளித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்களே மிகச்சிறந்த அறிவுத்திறன் கொண்ட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நிரூபித்திருப்பவர். அவருடைய ஆட்சி காலத்திலேயே நம்ம 4 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கோம்ப்பா. அப்ப நாம எவ்வளவு பெரிய அறிவாளிகள் யோசிச்சு பாருங்க. அப்போ மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை. தெலுங்கர்களுக்கு ஆந்திர பிரதேசம், கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு கர்நாடகா, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு கேரளா, அன்னை தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு என்று தனித்தனி மாநிலங்கள் உருவாகாத காலத்திலேயே முதல்ல மொழிவழி மாநிலம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டது தமிழர்கள் அல்ல, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். இந்த திருத்தணிய, திருவாலங்காட்ட, சித்தூர, நகரிய, திருப்பதிய முழுக்க முழுக்க ஆந்திர மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எங்களுக்கு உரிமையானது என்று சொன்னார்கள்.
எங்களுக்கு உரிமையானது என்று உரிமை கொண்டாடினார்கள். சித்தூர் ஜில்லா தமிழர்களின் ஜில்லா என்று போராட வந்தவர்கள் தான் நம்முடைய எல்லை காத்த வீரர்கள் மாப்போ சிவஞானமும் தளபதி கே விநாயகம் அவர்கள். தளபதி கே விநாயகம் அவர்கள், நான் வன்னியர், நான் சித்தூர்ல இருக்கிறேன், நான் மொழியால் பண்பாட்டால் தமிழ் என்ன, தொடர்ச்சியாக மதராஸ் மாகாணத்தை ஆண்டவர்கள் அத்தனை பேரும் தெலுங்கர்கள். அதனால் சித்தூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டத்தில் இயங்கிய அத்தனை தமிழ் பள்ளிகளையும் இழுத்து மூடிவிட்டு தெலுங்கைத்தான் படிக்க வேண்டும் என் மீது தெலுங்கு திணிக்கப்பட்டது என்று சொன்னவர் தளபதி கே விநாயகம் அவர்கள். இந்த மேட்டுத்தெரு போறதுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கும், தங்க நிறத்தில் ஒரு சிலை இருக்கும். அவர்தான் தளபதி கே விநாயகம் அவர்கள். அவர் பாதம் பணிந்து திருத்தணியில் இருக்கக்கூடிய மக்கள் வணங்கணும், ஒவ்வொரு நாளும் வணங்கணும், ஒட்டுமொத்த தமிழர்களும் வணங்கணும். அதுல சொல்றாரு, நான் வன்னியர், அங்க போனேன், ரெட்டி என்ற பெயர் எனக்கு வந்துவிட்டது, என்னை தெலுங்கராக கணக்கிட்டுக் கொண்டார்கள். 1931 சித்தூர் ஜில்லாவில் 75 விழுக்காட்டு பேர் இருந்தாங்க. அடுத்த 10வது ஆண்டுல அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல அது 59 விழுக்காடா மாறுது. 1951 இதே திருத்தணி சித்தூர் ஜில்லாவில் ஒட்டுமொத்த தமிழர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 49 விழுக்காடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 1931 ஒட்டுமொத்த தமிழர்கள் எண்ணிக்கை திருத்தணி சித்தூர் ஜில்லாவில் 75 விழுக்காடா இருந்தது. 20 வருஷத்துல 1951 ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ணிக்கை 49 விழுக்காட குறைச்சிட்டான். காரணம் என்ன? வன்னியர்களை ரெட்டி என்று கணக்கிட்டான். ஆதி திராவிடர்கள் என்று தங்களை கூறிக்கொண்ட ஆதி தமிழர்களை மாலதிகா என்ற தெலுங்கு தமிழ் சமூகமாக ஆந்திர சமூகமாக கூறிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் பெரும் சமூகம் 2 சமூகம் தான், ஒன்னு படையாச்சி, இன்னொன்னு பறையர். படையாச்சி ரெட்டின்னு கணக்கிட்டான், பறையர மாலதிகா என்று கணக்கிட்டான். 20 ஆண்டுகள்ல தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, தமிழர்கள் நீ சிறுபான்மைன்னு சொல்லிட்டான். இதை ஏன் நம்ம பேசுறோம்? திருத்தணியில 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுதான் இப்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழை பேசாதே, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று பேசாதே, நீ இனவெறியன், நீ சாவனிஸ்ட் என்று சொல்ற. யோசிச்சு, இந்த திருத்தணியில இருந்து ஏன் தமிழ் தேசியத்தை பேசுறோம்? ஏன் தீய திராவிடத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் போடுகிறது? 70 ஆண்டு சமீபத்தில் ஒரு மக்கள் மன்றம் போய் பேசும்போது ஒரு கருத்து வருது, ஐயா மு கருணாநிதி தெலுங்கர் என்று பேசுறேன். தந்தி டிவியில் ஒரு அம்மா இருப்பாங்க, நெறியாளர் அசோகவர்த்தினின்னு, கருணாநிதியை தெலுங்கர் என்று சொல்றீங்களே அநாகரிகமாக இல்லையா என்று கேட்டாங்க. அதற்கு நான் சொன்னேன், கருணாநிதி தெலுங்கர் தான், அவரை தெலுங்கர் என்று சொல்வது அநாகரிகம் அல்ல. தெலுங்கர் ஆன கருணாநிதி 8 கோடி தமிழர்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டு இருக்கிறாரே, அதுதான் எங்களுக்கு அநாகரிகம். அதைத்தான் எங்கள் மக்கள் கிட்ட நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதைத்தான் சொல்லிட்டு வரேன். தெரியுமா, கருணாநிதியின் தாய்மொழி தெலுங்கு. தற்போது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அவர் ஏன் திராவிட பொங்கல் கொண்டாடுறாரு? தமிழர் பண்டிகை, தமிழர்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இந்து சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சைவத்தை வைணவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் பொங்கல் கொண்டாடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய தமிழர்கள் பொங்கலை கொண்டாடுவார்கள். அல்லாஹ்வை தொழக்கூடிய 5 முறை நாள்தோறும் துவா செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவார்கள். மத வேறுபாடு அற்று, சாதி கடந்து, மதம் கடந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை பொங்கல். தமிழர்களின் திருநாள்.
அந்த திருநாளை திராவிட பொங்கல் என்று இந்த தெலுங்கு முதலமைச்சர் நமக்கு அடையாளப்படுத்துகின்றார். ஆனால் அவருடைய பண்டிகை ஏகாதி உகாதி பண்டிகை திராவிட ஏகாதி என்றோ திராவிட உகாதி என்றோ அவர் அடையாளப்படுத்தவில்லை. ஒட்டுமொத்த மலையாளிகளும் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகையை கேரளா மக்கள் கொண்டாடக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் என்று போடக்கூடிய அமைச்சர், முதலமைச்சர் அதை திராவிட ஓணம் என்று சொல்லவில்லை. காரணம் என்ன? மலையாளி அரசியல் விழிப்புணர்வு பெற்றவன். இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் கன்னடர்களும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள். தமிழன் நாம் ஏமாளிகள். ஏன் திராவிட ஏகாதி திராவிட உகாதி தெலுங்கு வருட பிறப்புக்கு அப்படி வாழ்த்து செய்தி போடுறதில்லை? தமிழர்களுக்கு மட்டும், தமிழ்நாட்டு பண்டிகைக்கு மட்டும், தமிழர்கள் திருவிழாவுக்கு மட்டும் ஏன் திராவிட பொங்கல் என்று கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்கல. தடுக்குது. தெரியாது. பாதி மக்களுக்கு தம்மை ஆள்வது தெலுங்கர் என்றே தெரியாது. ஆனா உலக அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. ட்ரம்ப் 18 விழுக்காடுக்கு வந்துட்டாரா, 50 விழுக்காடு போட்டுருந்தார், பரவாயில்ல 18 விழுக்காடுக்கு வந்துட்டார், ட்ரம்ப் நல்லவர் தான்ப்பா. உலக அரசியல் பேசுவாங்க. உள்ளூர் திமுக காரங்கிட்ட உட்கார்ந்து ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக காரர்கள் வருவார்கள், உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்பார்கள். நீங்க சூரியன்னா வானத்தில் உதிக்கிற சூரியன் இல்ல, வானத்தில் உதிக்கிற சூரியன் வேற. அந்த சூரியன் உதிச்சா ஓரறிவு உயிரினமான புல்லுல இருந்து 6 அறிவு உயிரினமான மனுஷன் வரைக்கும் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும். ஆனா இந்த சூரியன் உதிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊர்ல ஒரே ஒரு உதயசூரியன் குடும்பம் இருந்ததுன்னா அவன் குடும்பம் மட்டும்தான் நல்லா வாழும், அவன் குடும்பம் மட்டும்தான் கொடி கட்டி கார்ல போகும். நாமளாம் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பெட்ரோல் போடணும், 200 ரூபாய்க்கு போன வாரம் போட்டோம், 100 ரூபா போடுவோமா? 100 ரூபா எடுத்து பெட்ரோல் போடுறதுக்கு தமிழனுக்கு வக்கில்ல. 50 ரூபா போடுங்கனே போதும் சொல்றோமா இல்லையா? 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போகுதுன்னு சொல்றோமா இல்லையா? பார்க்கிறேன். 50 ரூபாயை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறான் தமிழன். திமுக காரன் இன்னோவா கார்ல கொடி கட்டி சலசலன்னு போறான். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுடைய நிலைமை. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு பெரிய நாடாக்கியிருக்கோம் தமிழ்நாட்டை, உங்களுக்கெல்லாம் சட்டை போட்டு விட்டதே நாங்க தான். பேசுறாங்க. எவ்வளவோ போராட்டங்கள் கழித்து இந்த திருத்தணி நமக்கு வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு சென்னை எந்த மாநிலத்தோடு இருக்கிறதோ அந்த மாநிலத்தோடு தான் நாங்கள் இருப்போம் என்று தீர்மானம் போட்டார்கள். திருப்பதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டோடு இருந்தால் நாங்கள் தமிழர்களோடு இருப்போம், அதே ஆந்திராவோடு இருந்தால் நாங்கள் ஆந்திரா மாநிலத்தோடு இருப்போம் என்று பேசியவர்கள். ஆனா சூழ்நிலை அப்படி இல்லை. இன்னைக்கும் திருப்பதியில எத்தனையோ ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லுது. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் திருப்பதி நம்மை கையை விட்டு போயிருச்சு. நிலம்தான் போகுது. ஆரணி ஆறு இருக்கு, திருவள்ளூர் வழியா வருது. ஆரணி ஆறு அவனுக்கு ஆரணி ஆட்சி மூலமாக வரக்கூடிய 28 கிராமங்கள் தமிழ்நாட்டோட இருக்கு, 13 கிராமங்கள் ஆந்திர பிரதேசத்தோட இருக்கு. தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஆனா எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கடவுளே, ஒரு படத்துல நவரச நாயகன் கார்த்திக் பேசுவாரு, உண்டியல்ல காசு போட்டு வச்சிருப்பாரு. உனக்கு எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, நான் உண்டியல மேல தூக்கி போடுறேன். கடவுளே, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, நீயா பாவம் பார்த்து எனக்கு எவ்வளவு கீழே போட அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்டியல மேல தூக்கி போடுவார். போட்ட எல்லா காசும் கீழே விழுந்துரும், கடவுளுக்கு ஒண்ணு இருக்காது. அது மாதிரி ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்தை, நிலவளத்தை, பாசன பறி கொடுத்து விட்டோம். இன்னைக்கும் பாருங்க, பாலாறு கர்நாடகாவில் தோன்றுது. ஆந்திரா வழியா வந்து தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாலாறு
தமிழ்நாட்டில் ஓடுது. ஆனா ஆந்திர பிரதேசல குட்டியா ஓடுது. எவ்வளோ? ஒரு 33 கிலோமீட்டர். நம்ம தெலுங்கர்கள்னோ கன்னடர்கள்னோ மலையாளிகளோ பிரிக்கல. உலகத்துக்கு முதல்ல விவசாயத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழன். வள்ளுவத்துல அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் படிச்சிருப்பீங்க. அரசியல் எப்படி செய்யணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு படை எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டுக்கு அரண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பாடம் எடுத்திருப்பாரு. ஆனா வள்ளுவர் விவசாயம் சொல்லி கொடுத்திருக்காரு. விவசாயம் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏரினும் நன்றால் எரிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றது காப்பு. ஏர் பிடிச்சி விழுகிறத விட நிலத்துல எருவை போட்டு சேரு, மண்ணை வளப்படுத்து. முடிச்சிட்டியா? நீர் போட்டு நிலத்துல களத்துல போட்டு நீரை போட்டு குவிக்காத, தெப்ப நீச்சல் குளம் மாதிரி கட்டி வைக்காத. நீரினும் நன்றது காப்பு. பூச்சிகள் இருந்து பயிர்களை காப்பாத்தி வையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7 சொல்லுதாங்க. நீரினும் நன்றது ஏரினும் நன்றது எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றது காப்பு. இத 2000 வருஷம் கழிச்சு ஜப்பானை சேர்ந்த ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி மாசானு புக்காக்கோங்கிறவர் ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு சொல்லி நம்ம ஐயன் வள்ளுவன் 7 சொல்லுல சொன்னதை ஒரு புத்தகம் முழுக்க போட்டு உலக அளவில் இன்னைக்கு அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. விவசாயம் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்தவன் வள்ளுவன். தமிழ விவசாயத்தை சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா காவேரி படுகையில நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா நெல் விவசாயம் என்பது வெறும் 20 லட்சம் டன்னு. வெறும் 20 லட்சம் டன்னு. பக்கத்தில் ஆந்திராக்காரங்க எவ்வளவு தெரியுமா உற்பத்தி செய்யறாங்க? 1,60,00,000 டன்னு. இந்த பக்கம் கர்நாடகா எவ்வளவு தெரியுமா உற்பத்தி செய்யறாங்க? ஒரு ஆண்டுக்கு நெல் உற்பத்தி 1,40,00,000 டன்னு. நீ எங்க இருக்க 20 லட்சம் டன்னோட? உலகத்துக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்த தமிழினா எங்க இருக்கீங்க? இல்ல. நம்ம முக ஸ்டாலின் சொல்றாரு, அரிசி தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு ஆந்திராவில இருந்து நாங்கள் நெல் இறக்குமதி செய்வோம், அரிசியை இறக்குமதி செய்வோம். ஏண்டா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அரசியல்வாதி தான் ஆந்திராவில இருந்து வர்றீங்கன்னா திங்கிறதுக்கு அரிசியும் ஆந்திராவில இருந்தா வரணுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஏன் வரல? தண்ணி இல்ல. அதான் காரணம். பாலாறு பாலைவனம் ஆறாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பாடினாங்க மகாகவி பாரதி, காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கண்டதோர் பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட மேனி செழித்த தமிழ்நாடு. இன்னைக்கு வத்தலம் தொத்தலமா போயிருச்சு. காவேரி வரல. காவிரியினுடைய ஒட்டுமொத்த நீர் கொள்ளளவு 740 டிஎம்சிங்க. எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னாடி 1924 போடப்பட்ட ஒப்பந்தம். காவேரி ஆத்துல அணை கட்டணுமா? அது இருதரப்பு கர்நாடகக்காரனும் தமிழ்நாட்டுக்காரனும் உட்காந்து பேசி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அணையை கட்டணும். ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் 50 வருஷத்துக்கு செல்லும். 24 போடப்பட்ட ஒப்பந்தம். 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி என்ன செய்து கொண்டிருந்தார்? சிஐடி காலனிக்கும் கோபாலபுரத்துக்கும் மாறி போய் கொண்டிருந்தார். அதனால ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவில்லை. கர்நாடகக்காரன் அணைகளை கட்டி செழித்து விட்டான். மைசூரை தாண்டி அந்த மாண்டியா மாவட்டங்களுக்கு போய் பாருங்க. அடுக்கடுக்கா நெல் விவசாயம் பண்றான். பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. மனசு முழுக்க வஞ்சம் நிறைஞ்சிருக்கு. ஏன்? எனக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியில தாண்டா, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியில தாண்டா நீங்க இவ்வளவு மஞ்ச குளிக்கிறீங்க அப்படின்னு கோபம் வருது. முல்லை பெரியாற்று சிக்கல் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் வாரி வழங்குவாருங்க. அவர் கையை செவப்பா இருக்கும். முல்லை பெரியாற்றை தன்னுடைய சொந்த இன மலையாளிகளுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. 152 அடி உயரம். 40 வருஷமா நீங்க அணையை தூர்வார முடியலங்க. மரம் இருக்குங்க, அந்த மரத்தை வெட்டி அணையை தூர்வார முடியல, மெயின்டைன் பண்ண முடியல தமிழ்நாட்டு இன்ஜினியர்களால. காரணம் யாரு? பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் ரொம்ப நல்லவருங்க, நல்ல செவப்பா இருப்பாருங்க, காஷ்மீர் குல்லா போட்டிருப்பாருங்க. அவரை மாதிரி தமிழ்நாட்டு மக்களை கெடுத்த ஒரு ஆளு. தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்து மதுவிலக்கு தடை சட்டம் இருந்தது. பூரண மதுவிலக்கை முதல்ல இந்திய நிலப்பரப்புல அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. பூரண மதுவிலக்கை முதல்ல சட்டம் போட்டு செயல்படுத்தியவர் தமிழ் அமைச்சர் டாக்டர் சுப்ராயன் ஒருத்தர். அவரை பத்தி இப்ப சொல்லல, நான் வேற கூட்டத்தில் சொல்றேன். சுப்ராயன் ஒருத்தர், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1949 போடப்பட்ட சட்டம் பூரண மதுவிலக்கு. எனக்கு 17 கோடி ரூபாய் நட்டம் வருங்க, பட்ஜெட்ல துண்டு விழுங்க, இருந்தாலும் நான் மதுவிலக்கை அமல்படுத்துவேன். ஏன்? எனக்கு காசை விட என் மக்களுடைய உடல்நலம் முக்கியம், என் மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் என்று சட்டம் போட்ட அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு மட்டும் மதுவிலக்கு எடுக்க சொல்லுங்க, பட்ஜெட்ல துண்டு இல்ல, துணிக்கடையா விழுந்துவாங்க, துணிக்கடையா விழுதுன்றாங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்குப்பா, அப்படிதான் இருக்கு, இப்படியே வருது. அடுத்து கருணாநிதி வராரு, ஆட்சிக்கு வராரு. மதுவிலக்கு அமல்ல இருந்த தமிழ்நாட்டில் முதல்ல சட்டமன்றத்தில் மதுவிலக்கை தடை செய்து கையெழுத்து போட்டவர் கருணாநிதி. இப்ப டாஸ்மாக் ஒரு நிறுவனம் இருக்குல்ல, டாஸ்மார்க், இந்த டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அந்த டாஸ்மார்க்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தலைவராக போட்டவர் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். தமிழர்களின் குடியை கெடுத்த குடிமகன். படத்துல குடிக்கவே மாட்டாருங்க, புகை பிடிக்க மாட்டாருங்க, குடிக்கிற மாதிரி வருவாருங்க, அப்படியே அந்த ஃப்ளவர் கேஸ்ல ஊத்திடுவாருங்க. படம் அப்படி வந்திருக்குப்பா, எம்ஜிஆர் படம் பாருங்க, படத்துல நல்லா நடிச்சிருப்பாருங்க. ஆனா எல்லா தமிழர்களும் குடிக்கிறதுக்கு டாஸ்மாக்ன்ற நிறுவனமயப்படுத்தியவர் அவர் தாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய குடிக்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய நியமிச்ச ஒரு அறிவாளிங்க இவரு, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருங்க. அவராவது பரவாயில்லைங்க. அதுக்கடுத்து புரட்சி தலைவி அம்மா டாக்டர் ஜெயலலிதா. குடிமக்கள் நல்லா சில்லுன்னு பியர் குடிக்கணுங்க, சில்லுன்னு பியர் குடிக்கணும். டாஸ்மாக் கடையில எல்லாம் ஃப்ரிட்ஜ். எந்த பெத்த தாயிடா பையன் குடிக்கிறதுக்கு, பெத்த மகன் குடிக்கிறதுக்கு சில்லுன்னு பியர் கொடுப்பா? இவளை போய் இவங்களெல்லாம் போய் அம்மானு கூப்பிடலாமா? அம்மானு கூப்பிடலாமா? அம்மானு கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பிள்ளைக்கு என்ன வழி வருதுன்னு பிள்ளை சொல்லாமலே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் உலகத்துல இருக்குன்னா அதுதான் தாய். தாய் பிள்ளை கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கு, குடிக்கிறதுக்கு கூலிங் பியர் குடிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்த பெருமாட்டி, ஃப்ரிட்ஜ் கொடுத்த சீமாட்டி எப்படி ஒட்டுமொத்த தமிழனுக்கும் தாய் அம்மா ஆக முடியும்? இதுல புரட்சி தலைவின் வேற பேரு, புரட்சி தலைவி. செத்தும் பாருங்களேன். நேத்து ஒரு செய்தி, நீங்க வருமான வரியை கட்டலைன்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஜெயலலிதா இறந்து போச்சு, பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், சொத்தெல்லாம் நமக்கு தான் வரணும். அவங்க அண்ணன் பிள்ளைங்க 2 பேர், தீபான ஒருத்தங்க, இன்னொரு அவங்க அண்ணன் 2 பேரும் எனக்கு தான் சொத்து வேணும்னு சொல்லி போயஸ் கார்டனுக்குள்ள குடியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, உங்க அம்மா உங்க அத்தை வருமான வரி பல கோடி கட்டலைங்க, நீங்க வருமான வரியை கட்டிட்டு அந்த போயஸ் கார்டன் அனுபவிச்சுக்கோங்க. வருமான வரியை கட்டலைனா போயஸ் கார்டனை ஜெயலலிதாவோட சொத்தை நாங்க கைப்பற்ற வேண்டியது வருங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. செத்து காமராஜர் இறந்தாரு, அண்ணன் சொன்னாங்க. காமராஜர் இறக்கும் போது அவருடைய உடைமைகளாக இருந்தது ஒரு தட்டு போட்டுக்கிற 4 வேட்டி சட்டை, 1 ஜோடி செப்பல். இந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. கல்யாணம் இல்ல, குழந்தை இல்ல, தனி மரம். எவ்வளவு கோடி சொத்து இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கே தெரியாது. ஆனாலும் தமிழன் வெக்கமே இல்லாம சொல்றான் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்றான். அத மாறு மண்டையில இருக்கிற அந்த கழிவு, அந்த திராவிட கழிவை நீக்குங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லல, ஆனா இந்த திருட்டு திராவிடத்திற்கு அடிமையாக இருக்காதீர்கள் தமிழர்களே. உங்கள் மூளையை சலவை செய்யுங்கள். முதல்ல யாரு தாய், யாரு புரட்சி தலைவர், யாரு முத்தமிழ் அறிஞர்? கருணாநிதி 9ஆம் வகுப்புல 3 தடவை பெயிலுங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? சிரிச்சா இப்படி 3 தடவை பெயிலு.
இவனுக்கு படிப்பே யாரான்னு சொல்லி அவங்க அம்மா 5 இருக்காங்களே, அவங்க அம்மா 5 இவனுக்கு படிப்பே யாரான்னு சொல்லி 10 ஒரு பிள்ளையை கட்டி வச்சுட்டாங்க. 10 ஒரு அம்மாவை கட்டி வச்சுட்டாங்க. இவங்க தயாள் அம்மாவுக்கு பின்னாடியா ராஜாத்தி அம்மாவுக்கு முன்னாடியான்னு கேட்காதீங்க. அந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க சாமி. இவங்க தயாள் அம்மாளுக்கு முன்னாடி, ராஜாத்தி அம்மாளுக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி. அந்த அம்மா தட்டு முட்டி சாமான் கொண்டு வந்திருக்கு. சீருக்கு சீர் வரிசை கொடுத்து விடுவாங்களே, கொண்டு வந்திருக்கு. அப்ப கருணாநிதி வீட்டில் பசி பஞ்சம். பொண்டாட்டி கொடுத்த சீர் வரிசையெல்லாம் வித்து தின்னுட்டாரு. இருந்தும் பஞ்சம் போகல, பசி தீரல. அவர் ஒரு நாடகம் எழுதினார் பாருங்களேன். அந்த நாடகத்தை பக்கத்தில் இவர் திருக்குவளை நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கட்சி தோழருக்கு 100 ரூபாய்க்கு வித்து அன்னைக்கு பாட்ட, அன்னைக்கு பசியை தீர்த்தவர் ஐயா கருணாநிதி. இன்னைக்கு அதே தஞ்சை மண்ணில், அதே தஞ்சை மண்டலத்தில் 100 ரூபாய்க்கு நாடகம் எழுதி வைத்தை கழுவிய ஒரு குடும்பம் 70 கோடி ரூபாய்க்கு மகளிர் மாநாடு போடுகிறது என்றால் பொருளாதார வளர்ச்சி தமிழனுக்கா கருணாநிதி குடும்பத்துக்கா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் கருணாநிதி 9ஆம் வகுப்புல 3 தடவை ஃபெயில் ஆனார்ல, அந்த இடத்துல சீமானன் ஆட்சி இருந்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்னப்பா படிக்க முடியலையாப்பா, ஃபெயிலா போறியாப்பா, என்னப்பா உன் பிரச்சனை? உனக்கு நல்லா பொய் சொல்ல வருமாப்பா, சரி கதை எழுத வருமாப்பா, அப்ப நீ கதை எழுதுற வேலையை பார்ப்பா. நீ கணக்கு படிக்காதப்பா, அறிவியல் படிக்காதப்பா, அறிவியலை விட்டுருப்பா, நல்லா பொய் பேசு, பொய்யா எழுது, கதை எழுது அப்படின்னு சீட்டை கொடுத்துருக்கணும். சீமானன் ஆட்சி அப்ப இல்ல. தனித்திறன் மேம்பாடு அதான் சாமி. அதான் 3 தடவை ஃபெயிலா போயிட்டேன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஃபெயிலா போறதுக்கு, ஃபெயிலா போகாம பிள்ளைகளை வழி நடத்தணும். அதான் கல்வி, அதான் கல்வி. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, பேசுவாங்க நான் இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சரா இருக்கீங்க, இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சரா. விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு அரசு 70 ஆண்டுகளாக வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. நீங்க கருணாநிதி மகன் ரொம்ப வருஷமா அரசியல் இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 21ல் மாங்குன்னு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, அவரு திராவிட மாடல் ஆட்சியில 4 வருஷம் 4 லட்சம் கோடிங்க. 70 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டு அரசு இருக்கு. உங்க திராவிட மாடல் ஆட்சியில 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி கடன். வளர்ச்சி ஆப்கி பார் மோடி சர்க்கார் மாதிரி உங்களுக்காக திராவிட மாடல் ஆட்சி. 4 வருஷம் 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 38 மாவட்டங்கள்ல 4 லட்சம் கோடி எங்க இருக்குன்னு காமிங்க. எங்க இருக்கு? இல்ல. 4 லட்சம் கோடி அன்றாட செலவுக்கு ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோனு, மாநில வளர்ச்சி கடன், அதுல நம்பர் 1 ஐயா ஸ்டாலின். மகாராஷ்டிராக்காரன் கூட வர்ற வரியில 25 விழுக்காடு கடன் வாங்குறான். ஆனா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காருல்ல, வர்ற வரி வருவாயில 36 விழுக்காடு வாங்குறாரு. நம்மளை விட பொருளாதாரத்தில் பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா, அவங்கள விட அதிகமாக கடன் வாங்குறோம். தினசரி செலவே கடன்ல தாங்க போகுது தமிழ்நாட்டுக்கு. உங்க வீட்டு பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓசில 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸ்டாலினுக்கு ஓசில 1000 ரூபாய் கிடைக்குதா? கடன் 7000 கோடி ரூபாய் கடன். யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில மாசம் வரிசையில நின்று 1000 ரூபாய் வாங்குது? எந்த ரேஷன் கடையில் நிக்குது? இல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தங்கச்சி ஆக சிறந்த அறிவாளி, பெரிய அறிவார்ந்த சீமாட்டி, எங்கள் அக்கா மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி இந்த பொங்கலுக்கு எந்த ரேஷன் கடையில வரிசையில நின்று ஒரு கரும்பு 3000 ரூபாய் பொங்க பரிசு வாங்குச்சு? இல்ல. இவங்க மு க ஸ்டாலின் குடும்பத்துல அடுத்த ஐயா மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அடுத்த 2026 இருந்து அவங்க அரசியல்ல இல்லைனாலும் அவங்க வீட்டு பெண்கள் ரேஷன் கடையில கியூல நின்று வரிசையில நின்று 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு கையேந்த வேண்டிய சூழல் இருக்காது. ஏன்? இன்னும் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை உட்கார வச்சு மிளகா அரைச்சிட்டாங்க. 1 இல்ல 2 இல்லப்பா,
கருணாநிதி மட்டும் 30,000 கோடி ரூபாய் நம்மளை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்காரு. நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சி கார்த்திகா சொல்லலப்பா. அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு ஹரிச்சந்திர அமைச்சர், ஒரு மதுரை தமிழர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டார், 30,000 கோடிங்க உங்களை எங்களையும் ஏமாத்தி இல்ல. அப்போ கருணாநிதி வீட்டு பெண்கள் கையேந்தாத நிலையில நாம ஏங்க கையேந்தணும்? உங்க வீட்டு மனைவி, உங்கள் தங்கை, உங்கள் மகள் ஏன் ரேஷன் கடையில் கையேந்தி நிக்கணும்? ஏன் நிக்கிற? அவர்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி, நமக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி. இதைத்தான் மாற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் திமுகவை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. திமுக நல்ல கட்சி தாங்க, திமுகவிலும் நல்லவங்க இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், திமுகவில் அத்தி பூத்தார் போல யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தவங்க இருப்பாங்களே தவிர அவங்களே கட்சி ஓரம் கட்டிடும். யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? நல்லவனுக்கு திமுகவில் என்னங்க வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கு? திமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டது ஏன்? பெரிய கருத்தியல் பேசுவாங்க, சமூக நீதி, திராவிட மாடல், சமத்துவம், சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இதெல்லாம் பேசுவாங்க. திமுக ஏன் தொடங்கப்பட்டது? அப்போ அண்ணாதுரை, நீங்க பேரறிஞர் என்று போற்றக்கூடிய அண்ணாதுரை ஈவே ராமசாமி கிட்ட வேலை செய்யறார். வேலை செய்யும் போது அண்ணாதுரை மேல ஈவே ராமசாமிக்கு நம்பிக்கை இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சொத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 72 வயசுல மணியம்மைய கல்யாணம் பண்ணிட்டார். சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணவர் கட்சியை மட்டும் மணியம்மை கொடுத்திருந்தா பரவாயில்ல, இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் மணியம்மை பேர் எழுதிட்டார். பெரியாருக்கு எப்படி சொத்து வந்தது, ஈவே ராமசாமிக்கு எப்படி சொத்து வந்ததுலாம் கேட்கக்கூடாது. இப்ப நான் பேசுறேன், நான் பேசி முடிச்சு அப்படியே எஞ்சி போயிடுவேன். இதுக்கு முன்னாடி இங்க பேச்சாளர்கள் பேசுறாங்கல்ல, அவங்க என் அண்ணன்மார்கள், என் அக்காமார்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு உடனே சாப்பிட்டு வீட்டை பார்க்க போயிடுவாங்க. ஆனா ஈவே ராமசாமி அப்படி கிடையாது. பொதுக்கூட்ட மேடையில் பேசுறாரா, பக்கத்துல தராசு இருக்கும். ஒரு பக்கம் தட்டுல அவர் உட்காந்துக்குவாரு, மறுபக்கம் தட்டுல சனா, அரிசி, பருப்பு, தானியம், பெட்ஷீட், ஆடு, மாடு, வெள்ளி எடைக்கெடை கொடுத்துச்சு. அவர் சாகும்போது அவருடைய சொத்து மதிப்பு 125 கோடி. எல்லாம் மணியம்மை கழுவி வச்சிட்டாரு. பேரறிஞர் அண்ணாதுரைக்கு கோபம் வந்துருச்சு. நடந்திருப்பது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல, நடந்திருப்பது மகுடாபிஷேகம். அதனால நான் ராமசாமியோட இனிமேல சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வழக்கு மன்றத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எங்க பெரிய கருத்தியல் வேறுபாடெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சொத்து எனக்கு கொடுக்கல, நீ கல்யாணம் பண்ணல, உன் பொண்டாட்டி முதல் பொண்டாட்டி இறந்துட்டா, அப்ப சொத்து எனக்கு கொடுக்க வேண்டியதானே, என் மேல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அண்ணாதுரை கேட்க, உன் மேல் நம்பிக்கை இல்லை, வெளியே போட, கெட் அவுட் அப்படின்ட்டாங்க. அப்படி பிறந்த திமுக என்ற கட்சி கருத்தியலுக்காக பிறந்த கட்சி இல்ல திமுக, காசுக்காக பிறந்த கட்சி தான் திமுக. காசு கேட்டா பேசுவாங்க. சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை. சரி, ஈவே ராமசாமி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு? அவரு முதல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது நம்ம ஐயா காமராஜர் போல, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த நம்ம ஐயா ஜீவானந்தன் போல உண்மையின் நேர்மையுமா இல்லை. ஒரு தடவை கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜீவானந்தம் அவர்கள் தோழர்கள் கிட்ட நிதி வாங்கி பெரிய மூட்டையை வச்சுட்டு வராங்க. ரயில் நிலையத்தில் சுருண்டு படுத்திருக்காப்ல. அடுத்து ஒரு தோழர் வர்றாப்ல, ஏன் சுருண்டு படுத்திருக்கீங்க, ஒரு டீ குடிக்க வேண்டியது அப்படின்னு. காசு இல்லை அப்படின்னு இருக்காப்ல. தோழர்கிட்ட வாங்கி இவ்வளவு நிதி வச்சிருக்கீங்களா, 2 ரூபா கொடுத்து டீ குடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இது தோழர்கள் கொடுத்த பணம், இது கட்சிக்கானது, என்னுடைய பசியை தீர்க்க அல்ல என்று பேசியவர் தோழர் ஜீவானந்தம். சுத்த தமிழர். காமராஜர், ஜீவானந்தம், பாப்போ சிவஞானம் எல்லாம் உண்மையும் நேர்மையுமாக இருந்த தலைவர்கள். ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஈவே ராமசாமி இருந்தாரு. காசை கையாடிட்டாரு. காசை கையாடணும்னா அப்ப காங்கிரஸ் கமிட்டியில நிறைய பிராமணர்கள் இருந்தாங்க. அந்த பிராமணர்களுக்குலாம் என்ன, ஈவே ராமசாமி பெரிய வெங்காய மண்டி வச்சிருக்கிறாரு, வெங்காய மண்டி ஓனர் நாங்க, காசை கையாண்டுட்டாரு, இதை எப்படியாவது
சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மாநாட்டில் தீர்மானம் வாசிக்க போயிட்டாங்க. மாநாட்டில் தீர்மானம் வாசிச்சா எங்க தன்னுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பாயிருமோ என்று சொல்லி பயந்து பயந்து நான் பிராமணரை எதிர்க்கிறேன், ஆரிய பிராமணரை எதிர்க்க அப்படின்னு சொல்லி திருடனை பிடிக்க போனா ஐயோ திருட 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 பிடிங்க 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 அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில காசை களவாண்ட ஈவே ராமசாமி தமிழர்களை படிக்க வைத்தார் என்று வரலாற்றில் பதிவு செய்வதுதான் தமிழர்களுக்கு ஆகச்சிறந்த கொடுமை. கொடுமை இது நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சி நான் சொல்லல. அப்ப வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தாலும் 1925 வெள்ளக்கார தன்னுடைய அரசாங்க குறிப்பில் எழுதி வச்சிருக்கான் ஈவே ராமசாமி காசு கையாண்டுட்டாரு அப்படின்னு வெள்ளக்கார அரசாங்க குறிப்பில் எழுதி வச்சிருக்கான். என்ன பண்ணுவீங்க? இவர்கள் தான் உங்களுடைய தலைவர்களா? ஈவே ராமசாமியும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் மு.க. ஸ்டாலினும் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் தான் உங்க தலைவர்களா? இவர்கள் தான் உங்க தலைவரா? யோசிச்சு பாருங்க. தமிழன் எப்பேற்பட்ட இனத்திற்கு சொந்தக்காரன், எப்பேற்பட்ட இனத்துக்கு சொந்தக்காரன். அறிவுனா என்னன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொன்னவன் தமிழனுங்க. தொல்காப்பியம் முதல் சங்ககால நூல். இந்த மாதிரி செடி கொடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த செடி கொடிக்கு ஓர் அறிவு தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த வெள்ளக்கார விஞ்ஞானம் இருக்குல்ல, ஆங்கில விஞ்ஞானம் போன நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது. போன நூற்றாண்டு தான் கண்டுபிடிச்சாங்க. ஓர் அறிவுனா என்ன? தான் ஒரு உயிர் என்ன இன்னொரு உயிர் தொட்டது அப்படின்னா அதை நான் உணர முடியும். தொடு உணர்வு, உற்று அறிவது. என்ன ஒருத்தர் தொட்டா அப்படின்னா அதை நான் அறிந்து கொள்வது, அது ஒரு அறிவு. தொல்காப்பியம் சொல்லுது பாருங்க, ஓரறிவாவது உற்றறிவதுவே, ஈரறிவாவது அவற்றோடு நாவே, மூவறிவாவது அவற்றோடு மூக்கே, நான்கறிவாவது அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவாவது அவற்றோடு செவியே, ஆறறிவாவது அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவு என்றால் எத்தனை வகைப்படும், அவை என்னது என்று வகைப்படுத்தியவன் நம்முடைய தமிழன். யோசிக்காமங்க. ஓரறிவுனா உற்றறிவு, அதோட சேர்ந்து சுவை உணர்ச்சியை கொண்டிருக்கிறது, நாக்கை கொண்டிருக்கிறது ஈரறிவு உயிரினங்கள். இது ரெண்டையும் சேர்த்து மூன்றாவது நுகர்ச்சி, வாசனை உணரக்கூடிய உயிரினங்கள் மூன்றறிவு உயிரினங்கள். இந்த மூன்றறிவும் சேர்த்து இன்னொன்று பார்வை திறன் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 4 அறிவு உயிரினங்கள். அதோடு சேர்த்து கேட்கும் திறன் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 5 அறிவு உயிரினங்கள். அதோடு சேர்த்து சிந்திக்கக்கூடிய சரியது தவறுது என்று சிந்தித்து பகுத்தறியக்கூடிய உயிரினங்கள் 6 அறிவு உயிரினங்கள் என்று தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னதாகவே அறிவிச்சு விட்டான். தொல்காப்பியத்தில் அறிவிச்சு விட்டுருக்கான். ஆனா இன்னைக்கு நம்மகிட்டே சொல்றாங்க, உங்களெல்லாம் படிக்க வச்சது நாங்க தான், படிக்க வச்சது நாங்க தான். இப்ப நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க, நான் இப்ப பேசுறேன்ல ஈவே ராமசாமி பத்தி, பேரறிஞர் அண்ணா பத்தி 6 மாசத்துக்கு மேல பல்வேறு மேடைகளை பேசிட்டேன். கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லை. அவன் சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? கார்த்திகா இப்படி மேடையில் நின்று பேசுவதற்கு யார் காரணம்? ஈவே ராமசாமி போட்ட பிச்சை அப்படின்பாங்க. என்னடா இப்படி பேசிட்டாங்க? நானும் பல்வேறு மேடையில சொல்லிட்டு வரேன். நீ பேசுறதுல திராவிடம், கடவுள் மறுப்பு கொள்கை, ஆரிய பிராமண எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தீண்டாமை ஒழித்தல், சாதி மத வேறுபாடற்ற சமூகம், இந்த அரசியல் கோட்பாடுகள் எல்லாம் ஈவே ராமசாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு மண்ணில் பேசியவர்கள் நாங்கள் தமிழர்கள். திமுகவோட உதயசூரியன் சின்னமாக இருக்கட்டும், திமுக பேசக்கூடிய திராவிடம் என்ற கொள்கையா இருக்கட்டும், அதை தமிழர்கள், அதுல மாறி தமிழர்கள் நாங்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை. நீ எனக்கு பிச்சை போடுறது, நீ எனக்கு பிச்சை போடுறது? நான் போட்டேன். ஆதி தமிழர் நாங்க போட்டோம். ஆதி தமிழ் குடியில பிறந்த ஒரு பொண்ணு சுந்தரி அம்மாள் ஒருத்தங்க பத்திரிக்கை நடத்திருக்காங்க. நீங்க நடத்துவீங்களா? உங்க வீட்டு பெண்களை நீங்க வெளியே விட்டுருவீங்களா? சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சியில பெண்கள் நாங்க இருக்கோம், தைரியமா இருக்கோம். திமுகவில் கனிமொழியை தாண்டி ஒரு பெண் ஆளுமையை சொல்லுங்க பார்ப்போம். பெண்களுக்கு தான் நீங்க தானப்பா பாதுகாப்பு. சொல்லுங்க, எண்ணி வச்சுக்கோங்க. கனிமொழி அக்காவுக்கு பேருக்கு பின்னாடி மட்டும்
கருணாநிதிங்கிற பேர் இல்லைனா இன்னைக்கு கனிமொழி கருணாநிதி அவர்களும் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ரேஷன் கடையில மாசம் வரிசையில நின்று 1000 ரூபாய்க்கு கையேந்தி நின்று. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலைமை. சாதி ஒழிப்பு பேசுகிறோம். திமுக சாதி ஒழிப்பு என்ன சம்பந்தம்? சாதாரணமா போயிருந்தாலே சாதி ஒழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். சாதாரணமா சாதியை பேசி ஒரு ஐயா வர்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில். நீங்க என்ன கவுடாவா? கவுடாவா இருந்தா ரெட்டியா இருந்தா நாய்க்கரா இருந்தா ஆதித்தமிழர் இருந்தா உனக்கு என்னையா? சாதி ஒழிப்பு போராளியில உங்களுக்கு என்ன பேச்சு இல்ல? சாதி ஒழியணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு உண்மையான திமுக காரங்க யாராவது நினைச்சீங்கன்னா திமுக வெளியே வந்துருங்க. திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்து என்று அழிகிறதோ அன்றுதான் தமிழ்நாட்டில் சாதி ஒழியும். நான் சும்மா மேடை பேச்சுக்கு வீண் சம்பம் அடிக்கணும். 1968 டிசம்பர் 25 கீழத்தஞ்சையில வெண்மணி என்ற ஒரு சிற்றூர், சின்ன ஊர். அந்த ஊர்ல கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணையார், அவர் கூட சேர்ந்து இன்னும் பல பண்ணையார்கள் இருந்தாங்க. அதுல முக்கிய குற்றவாளி அக்யூஸ் நம்பர் 1 நம்ம கோபாலகிருஷ்ண நாயுடு. அவரு கூலி உயர்வு கேட்ட ஒரே குற்றத்திற்காக 44 ஆதி தமிழர்களை ஒரே ஒரு குடிசைக்குள்ள போட்டு வெளியில கதவை அடைச்சி அந்த குடிசைக்கு தீ வச்சு 44 பேரையும் துள்ள துடிக்க கொன்ன ஒரு குற்றவாளிங்க கோபாலகிருஷ்ண நாயுடு. அப்ப தமிழ்நாட்டை ஆண்டவர் யாரு? பேரறிஞர் அண்ணாதுரை, திமுகவை தோற்றுவித்தவர், திராவிடத்தின் பிதாமகன். சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை என்ன? கீழவெண்மணி படுகொலையை ஆதி தமிழர்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கீழ்வெண்மணி படுகொலையில் 44 பேர் இறந்ததை தாழ்த்தப்பட்ட மக்கள் கெட்ட கனவு போல் மறந்துவிட வேண்டும். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? முதலமைச்சர் என்ன பேசணும்? இந்த 44 பேரை ஒரே குடிசைக்குள்ள எரிச்ச இந்த சம்பவத்துக்கு காரணமான கோபாலகிருஷ்ண நாயுடு மேல திமுக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும், அவர் மேல சட்டத்தின் பாய்ச்சல் இருக்கும் என்று பேசினா நீ சாதி ஒழிப்பு போராளி. உண்மையான திமுக காரன், உண்மையான ஒரு மனுஷனா நம்பலாம். கெட்ட கனவு போல் நாங்க மறந்துடும்னா நாங்க இதுக்கே கனவு வாங்கணும்? நஜத்துல நேரில் நிக்குது, வேங்க வயல்ல நாறுது, பேச்சு என்ன இருக்கு? திமுக ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? பேச முடியுமா? முடியாது. பதில் என்ன இருக்கு? பதில் என்ன வச்சிருக்கீங்க? 20-22 விழுக்காடு இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி மக்களுடைய உயர்வு இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் என்னைக்கு விழிப்படைகிறது? என்னைக்கு வளர்ச்சி பெறுறது? முடியாது. இங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எத்தனையோ பேர் என்னென்னமோ நினைக்கலாம். நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தில் நிற்கக்கூடிய எங்க உறவுகள் மட்டுமில்ல, நாம் தமிழர் கட்சி கூட்டம் எந்த மாவட்டத்தில், எந்த ஊர்ல, எந்த சிற்றூரில் நடந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவு பறையரா, படையாட்சியா, தேவரா, தேவேந்திரா, செட்டியாரா, கோனாரா என்று எதுவுமே தெரியாம தமிழராக பார்த்து நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். அது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் நடக்கக்கூடிய அதிசயம், மற்ற கட்சியில கிடையாது. இவர் முதலியாரா, செட்டியாரா, கோனாரா, தமிழர் இந்த அடையாளத்தோட நாங்க இருக்கோம். சாதி ஒளியும், சாதி ஒளி எப்போ ஒளியும்? நான் பழைய சமூகத்தை சேர்ந்த ஒரு மகள். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டிடுறேன். எங்க? கோயம்புத்தூர்ல என்னுடைய வசிப்பிடம் 15 ஆண்டுகளா வசிக்கிறேன். என் சொந்த வீடு இருப்பதெல்லாம் அங்கதான். ஆனா நாகப்பட்டினத்தில் போய் போட்டிடுங்கன்னு சொன்ன போது நான் போனேன். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக தங்கியிருந்து நான் போட்டிக்கிட்டேன். அதிலும் 1 மாத காலம் அங்கேயே இருந்தேன். அப்போ எனக்கு காலை மாலை எனக்கு மட்டுமல்ல என் கணவருக்கும் சேர்த்து உணவளித்து சொந்த தங்கையை போல் பார்த்து கொண்டவர் படையாட்சி அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். சாதி ஒளியணும். எப்ப ஒளியும்? தமிழன் தலை நிமிர்ந்தால் சாதி தன்னால ஒளியும். ஒளிச்சிருக்கோம்.
ஒழிச்சிருக்கோம். சும்மா பேசலையே, சும்மா பேசலையே. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு பாருங்க, இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியில 30 ஆண்டுகளாக ஏறி தூர்வாரப்படாம இருக்கு. எப்ப தூர்வாருவாங்க? தூர்வாரதுக்கு பெரிய செலவுலாம் ஆகாது. தூர்வாரிட்டா நீர்வளம் மேம்படும், நீங்க நல்லா குடி வாழ்ந்துருவீங்க, நல்ல உடல்நலத்தோட இருப்பீங்க, நல்ல பொருளாதாரம் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஏங்க ஏரிய தூர்வார மாட்டேங்கிறாங்க, குளத்தை தூர்வார மாட்டேங்கிறாங்க, கம்மாயை தூர்வார மாட்டேங்கிறாங்க? கேட்டா என்ன தெரியுமா பேசுவாங்க? திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நாங்கள் ரோடு போட்டிருக்கோங்க, இந்த பிரிட்ஜு கட்டியிருக்கோங்க, இந்த கட்டடம் கட்டியிருக்கோங்க, இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோங்க. திமுக அமைச்சர்களாலும் சரி, அதிமுக முன்னாள் அமைச்சர்களாலும் சரி, இந்த செங்கல், மண்ணு, ஜல்லி, சிமெண்ட், எம்சாண்டு, இந்த 5 இல்லாம ஒரு பணி கூட அவங்களால செய்ய முடியாது. ஏன்? அதுலதான் கொள்ளையடிக்க முடியும். அதான் காரணம். இப்ப ஜேசிபி வச்சு ஒரு ஏரியா கிளீன் பண்ணுவோம். ஜோதி நகர் ஏரியான 30 வருஷம் தூர்வாரப்படாம இருக்கு. அது 2 நாள்ல தூர்வாரிடலாம், கமிஷன் கிடைக்காது. காரணமா தான். சாலை போட்டா 1க்கு 2 கமிஷன் அடிக்கலாம், 1க்கு 10 கூட கமிஷன் அடிக்கலாம். இந்த திருத்தணி நகராட்சியில் உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? 14 கோடி. 14 கோடி ரூபாய் திருத்தணி நகராட்சிக்கு மட்டும் வருது. அதுல 10 கோடி ரூபாய் தான் செலவழிக்கிறாங்க. மீதி 4 கோடி ரூபாய் உங்களுக்கு சர்ப்ளஸ் எச்ஆருக்கு. இந்த விளக்கமாறு, ப்ளீச்சிங் பவுடர், லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா செலவழிக்கிறாங்க? 15 லட்சத்துக்கு மேல, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிக்கிறாங்க. எது? இந்த ப்ளீச்சிங் பவுடரு, பெருக்கிறதுக்கு விளக்கமாறு, இதெல்லாம் வாங்குறதுக்கு 27 லட்சம். இந்த குண்டு பல்பை மாத்துறதுக்குப்பா, பல்பு மாத்துறதுக்கு. இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இந்த நகராட்சியினுடைய கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா? 18 லட்சம் ரூபா. நான் பொய் சொல்லல, அரசாங்கம், உங்க அரசாங்கம் இந்த திருத்தணி நகராட்சி அறிக்கை கொடுத்துருக்க. அந்த அறிக்கையில போய் பாருங்க. 4 கோடி ரூபாய் சர்ப்ளஸா வச்சிருக்கிற அளவுக்கு திருத்தணி நகராட்சி தன்னிறைவு பெற்றுச்சா? எல்லா அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? எல்லா அரசு பள்ளிகளையும் கழிப்பறை இருக்கா? சரியான வகுப்பறைகள் இருக்கா? அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பொது மருத்துவமனை எல்லாம் சிறப்பா இருக்கா? சுத்தமா இருக்கா? தரமா இருக்கா? இல்ல இல்ல. ஏமாற்றாங்க. கண் முன்னே நடக்கக்கூடிய ஏமாற்றுகளை வேளாம். கண் முன்னே நடக்கக்கூடிய ஏமாற்றுகள், ஊழல். எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், லாவண்யம் தலைவிரித்து ஆடுது. சேகுவரா சொல்றால, உங்களால உங்க கண்ணு முன்னே நடக்கக்கூடிய தவற்றை தவறு என்று சொல்ல முடியவில்லை என்றால் அதுதான் ஆகச்சிறந்த அடிமைத்தனம். திமுக காரர்களே, உங்களுடைய ஆட்சி நடக்கிறது. அதிமுக காரர்களே, உங்களுடைய ஆட்சி முன்னாடி நடந்தது. அதுல இருக்கக்கூடிய ஊழலை உங்களால் ஊழல் என்று சொல்ல முடியவில்லை என்றால் இந்த நாட்டிலே ஆகக்கூடிய அடிமைகள் நீங்க தான் அடிமைகள். எங்களை சேர்த்து அடிமையாக்கி வச்சிருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மலைகள் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கனிம வள கொள்ளை, மலைகளை கொள்ளையடிக்கிறாங்க. போன வாரம் பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க. நியூஸ் தமிழ் 24/7 ஒரு சேனல். அந்த சேனலுடைய நிருபர் கரூர்ல இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைய, மலை வள கொள்ளைய பதிவு செய்யறதுக்கு போறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு போறாரு. திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அந்த நிருபரையும் ஒளிப்பதிவாளரையும் கொலைவெறியில தாக்குதல் செஞ்சிருக்காரு. கொலைவெறி தாக்குதல். இதுவரைக்கும் 50 ஆண்டுகளாக தமிழர்களை உட்கார வைத்து மிளகா அரைச்சது பத்தாது என்று சொல்லி தமிழர்களுக்கு சொந்தமான மலைகளை எல்லாம் மொட்டையடிக்க தொடங்கி விட்டார்கள் இந்த திமுக காரர்கள், அதிமுக காரர்கள். இதிலிருந்து மாற்று வேணும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம் 1,05,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12,60,000 ரூபாய். 5 வருஷம் உட்காந்து வேலை பார்த்தாலும் 60 லட்சம் ரூபாய் தாங்க ஒரு எம்எல்ஏ ஒட்டுமொத்த வருமானமே.
ஆனா 60 லட்சம் வரக்கூடிய ஒரு பொறுப்புக்கு ஏங்க திமுக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் 2 கோடி 3 கோடி 4 கோடி கொட்டி கொட்டி ஒரு தொகுதியில தேர்தலை சந்திக்கிறாங்க? காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் வருவது 60 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய எம்எல்ஏவாக பணியாற்றுவதற்கல்ல, உங்களுக்கு வரக்கூடிய அரசாங்க நிதியை கொள்ளையடிப்பதற்காக, உங்கள் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கனிம வளத்தை இயற்கை வளத்தை சுரண்டி பிழைப்பதற்காக எம்எல்ஏவாக வருகிறார்கள் வருகிறார்கள். இதான் காரணம். இதான் காரணம். உங்க திமுக எம்எல்ஏ, திருத்தணி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் சந்திரன் அவர்களை என்னை விட உங்களுக்கு தெரியும். அவர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கட்சியில் இருக்கிறாரு, அரசியல் இருக்கிறாரு. பண்ணாத அடாவடித்தனம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 கோடி ரூபாய் நிதி வரும். என்ன நிதி? லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடி ரூபாய் வரும். 3 கோடி ரூபாய் வரும். அந்த 3 கோடி ரூபாயும் ஒரு எம்எல்ஏ செலவழிச்சிட்டாருன்னா அடுத்து 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. என்னது? டிஸ்கிரிஷனரி ஃபண்டு. ஒரு ஆண்டுக்கு ஒரு எம்எல்ஏக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக 4 கோடி ரூபாய் வரும். 4 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் வந்திருக்கும். 20 கோடி ரூபாயை திருத்தணி சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏ சந்திரன் எந்த தெருவில் கொட்டி வேலை பார்த்திருக்கார்? மனசாட்சியோட தொட்டு பார்த்து பதில் சொல்லுங்க. எந்த இடத்துல 20 கோடி ரூபாய் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. பணியை செய்யறதில்லை, செய்ய மாட்டாங்க. செய்யறதுக்கான எண்ணம் இல்லை. காசை களவாடிட்டு காங்கிரஸை விட்டு வெளியே வந்த ஈவே ராமசாமி சொத்து எனக்கு இல்லை என்பதற்காக திமுகவை ஆரம்பிச்ச பேரறிஞர் அண்ணாதுரை என்கின்ற அண்ணாதுரை, நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கும்போது எம்ஜிஆர் காலை பிடித்து திமுகவின் ஆட்சியையும் கட்சியும் ஆட்டைய போட்ட கருணாநிதி தமிழர்களுக்கு நல்லது செய்ய அரசியல் இருக்கிறார்கள், கட்சி நடத்துகிறார்கள், ஆட்சி நடத்துகிறார்கள் என்று நீங்க நம்புறீங்களா? நீங்களா நம்புறீங்களா? நீங்க அதிமுக பேசவே மாட்டீங்க. ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்றாங்க. இன்னைக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டில் கண்ணு கெட்டிய தூரம் வரை அதிமுக என்ற கட்சியே இல்லை. கழுது செஞ்சு குட்டிச்சவரா போனது அந்த காலம். மோடியா லேடியா என்று கேட்ட ஒரு கட்சி டாடி கிட்ட சுருண்டு படுத்தது இந்த கால. ராஜா சுருண்டு படுத்துட்டான். எனக்கு டாடி தான் வேணும், மாதாஜி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, பாஜக ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது என்றால் பாஜக மலைப்பாம்பு மாதிரி நல்லா ஒட்டி உறவாடும். எதுக்கு? தின்னு செமிக்கிறதுக்கு. அதே மாதிரி அதிமுக என்ற கட்சியை தின்னு செமிக்கிறதுக்கு பாஜக கூட்டணி வச்சிருக்கு. மகாராஷ்டிரா ஒரு காலகட்டத்தில் சிவசேனா பால் தாக்கரேனா மகாராஷ்டிராவே 5 நடுங்கும். அந்த சிவசேனா பால் தாக்கரே கட்சியவே ஒண்ணுமில்லாம மாற்றிது பாஜக. அந்த மாதிரி 2026க்கு அப்புறம் அதிமுக என்ற கட்சியும் துண்டாடிவிடும். பாஜக துண்டாடிவிடும். எப்படிங்க சொல்றீங்க? அதுதான் திமுக எதிர்கட்சி இருக்குல்லங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா திமுக அதிமுக எதிர்கட்சின்னு? 2021 தேர்தல் பரப்புரைகள்ல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன சொல்லி வாக்கு கேட்டாரு? நான் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் உறுதியாக அதிமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு போட்டு அவர்களை நாங்கள் சிறையில் தள்ளுவோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் 5 வருஷம் முடிய போகுது. எஸ்பி வேலுமணிய கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இமைக்குள்ள இருக்கக்கூடிய கருவிழி மாதிரி பொத்தி பாதுகாத்து வருகிறது திமுக அரசு. எஸ்பி வேலுமணியை மட்டுமில்ல, ஊழல் செய்த தங்கமணி, கரூர் விஜயபாஸ்கர், KR விஜயபாஸ்கர் என்ற அத்தனை அதிமுக ஊழல் அமைச்சர்கள் மேலையும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் பொத்தி வச்ச உள்ளங்க மணிமேகலை மாதிரி மு.க. ஸ்டாலின் பாதுகாத்து வருகிறார். காரணம் என்ன? ஐயா எடப்பாடி பழனிசாமி மேலையும் அவர்கள் சம்பதி மேலையும் நடவடிக்கை எடுக்க முடியாதா? கொடநாடு கொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்கலாம், ஏன் எடுக்கல?
அதிமுக மேல ஊழல் நடவடிக்கை எடுத்து அமைச்சர்களை எல்லாம் சிறையில தள்ளுனா அதிமுக என்ற கட்சி பலவீனப்படும். அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்தை இட்டு நிரப்ப நாம் தமிழர் கட்சி உண்மையான எதிர்க்கட்சியாக வந்து நிற்கும். அதுதான் பயம். பயம். திமுக பெரிய கட்சிங்க, உங்களை பார்த்து பயப்படுதா? என்னங்க பேசுறீங்க? பெரிய கட்சிலாம் இல்லைங்க. 1967 திமுக முதல் முறையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சது. 1967 திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று அன்றைய திமுக தலைவர் அண்ணாதுரைக்கு நம்பிக்கை இல்லை. அவர் போட்டியை இடலங்க. 234 தொகுதியில எந்த தொகுதியிலும் அண்ணாதுரை போட்டியிடவில்லை. அப்ப சட்ட மேலவைன்னு ஒன்று இருந்தது. சட்ட மேலவை மூலமாக பின்வாசல் வழியாக தமிழ்நாட்டை ஆண்டவர் அண்ணாதுரை. சரி, அப்படித்தான் வந்தாரு. எனக்கு மக்கள் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 6 மாசத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கலாம்ல. ஆகல ஆகல 2 வருஷம் ஆட்சி செஞ்சார். 1967 69 வரைக்கும் ஆட்சி செய்தார். 2 ஆண்டுகளும் சட்ட மேலவை உறுப்பினர். சட்ட மேலவை உறுப்பினர் சட்டமன்றத்தில் மக்களை சந்திச்சு முதலமைச்சர் ஆகல. முதலமைச்சர் ஆகல. பயம் பயம் பயம். அவங்களோட மனைவி இருக்காங்களே ராணி அண்ணாதுரை, கர்நாடகாவில் போய் போட்டிட்டாங்க. கர்நாடகாவில் போய் போட்டிட்டாங்க. வரலாறு. இந்த வரலாறு நாம் தமிழர் கட்சி மேடை தவிர வேற எந்த மேடையிலும் பேச மாட்டாங்க. திமுக பத்தி இந்த கிளி கிழிக்கிறோம், அதிமுக இந்த கிளி கிழிச்சிருக்கா? கிழிக்க மாட்டா. வரலாற்றை தோண்டி எடுத்து திமுக அதிமுகவின் உண்மை முகத்தை நாங்க உங்ககிட்ட கொடுக்கிறோம். முடிவு நீங்க எடுங்க. அண்ணாதுரை கூட அப்படி இருக்கலாங்க, கருணாநிதி அப்படி கிடையாதுங்க. எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றாருங்க. அவர் வெற்றி திருமகனுங்க. எம்ஜிஆருக்கு பயந்துக்கிட்டு 1984 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியே இடாம ஓடி போனவர் தான் கருணாநிதி. அவரை போய் தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்றவர் சொல்லக்கூடாது. அவர் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார். ஒரு சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்துக்குள்ள வரீங்களோ நீங்க, சார்ஜ் கோட்டைக்குள்ள வரீங்களோ நீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த காழ்ப்புணர்ச்சியில சட்ட மேலவையை கலைச்சு விட்டாரு. இதான் வரலாறு சாமி. கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் 2 அவை இருக்கும். சட்டமன்றம் இருக்கும், சட்ட மேலவை இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டமன்றம் மட்டும்தான் இருக்கும். காரணம் என்ன? இந்த கருணாநிதி சட்ட மேலவை இருந்தாரு, எம்ஜிஆருக்கு பிடிக்கல, கலைச்சு விட்டாப்ல. அந்த எம்ஜிஆரை தான் அதிமுக காரங்க நமக்கு ஓட்டு போட்டுரும் 2021 சொல்லி எம்ஜிஆர் எனக்கு வந்து பெரியப்பா மாறிங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டவர் மு க ஸ்டாலின். அவங்க அப்பா மேலவை உறுப்பினராக இருக்கிறன்னு சொல்லி மேலவையை கலைச்சு விட்டார் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரை பெரியப்பான்னு சொல்லி வாக்கு கேட்டவர் மு க ஸ்டாலின். காசுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க, அது கூட பரவாயில்லைங்க. எம்ஜிஆரும் ஐயா கருணாநிதியும் நல்லா பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க, அதை கூட விட்டுலாம். கடைசி காலத்தில் கடைசி ஒரு 20 வருஷத்துல எதிரும் புதிரமா இருந்தாங்க. அது அடுத்து 10-15 வருஷமா எதிரிகளாக இருந்தாங்க, அது வேற. ஒரு பிட்ட போட்டார் பாருங்க, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மரணத்தை நான் விசாரிப்பேன். அதுல விழுந்துட்டாங்க. அதிமுக வீக்கு டிக்கெட் இருக்கும்ல, அம்மாவோட மரணத்தை விசாரிக்கிறாங்க ஸ்டாலின் சொல்லி உதயசூரியன்ல குத்திட்டாங்க. சரி, அம்மாவோட மரணத்துக்கு யார் காரணம்? யாரு காரணம் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அரசியல். அதான் அரசியல். இப்ப நான் இப்ப இதை விடுங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? நீங்க என்னப்பா பண்றீங்க? நாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க வந்தா நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வோம். இப்ப எங்க அன்பு சகோதரர் சந்திரன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எங்களுடைய சொத்து பட்டியல் கொடுப்போம். எங்களுடைய வாகன கடன், இது கடன் பட்டியல் தான் அதிகமா இருக்கும் சொத்து பட்டியலை விட. நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே அதான். வாகன கடன் இவ்வளோ, சொத்து கடன் இவ்வளோ, அசையும் சொத்து இவ்வளோ, அசையா சொத்து இவ்வளோ, ஒட்டுமொத்த கடன் இருக்கும். ஒட்டுமொத்த சொத்து பட்டியல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் நாங்கள் தாக்கல் செய்கிறோம். 5 வருஷம் இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக சந்திரன் அவர்கள் பணி செய்யும் போது 5 வருஷம் கழிச்சு 2031 சட்டமன்ற தேர்தலில் 2031 நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏ தன்னுடைய சொத்து மதிப்பை சொத்து பட்டியலை தாக்கல் செய்வார்.
வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசாவை கூட எங்களுடைய சொத்து பட்டியலை நாங்கள் சேர்க்க மாட்டோம். உண்மையும் நேர்மையுமாக ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏக்கள் நாங்கள் பணி செய்வோம். எம்எல்ஏவோட சொத்து பட்டியல் மட்டுமில்ல, அவங்க கணவரோ மனைவியோட சொத்து பட்டியலும் சரி, அப்பா அம்மா சொத்து பட்டியலும் சரி, மாமனார் மாமியார் சொத்து பட்டியலும் சரி, மச்சான் மாமா சொத்து பட்டியலும் சரி, யாரோட சொத்து பட்டியலும் உயராது. காரணம் என்ன? எங்களுக்கு அரசியல் என்பது முழு நேர வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. எங்களுக்கு அரசியல் என்பது மக்களுக்கு செய்கின்ற சேவை. அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இதுவரைக்கும் ஊழல் கரைபடியாமல் இருக்கும். ஏங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, அப்புறம் என்னங்க ஊழல் கரைபடியாத? நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் எல்லா மாவட்டத்தில் எந்த ஊரில் கேட்டு பாருங்க, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் மாசம் கமிஷன் வாங்கினாரு அப்படின்னு ஒரு செய்தியை கூட நீங்க படிக்க முடியாது. காரணம் என்ன? தரமான விதைகள், தரமான மனிதர்கள் நாம் தமிழர் கட்சியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகளாக நாங்கள் இருக்கிறோம். நம்பிக்கையில இப்ப கூட்டம் நடக்குது, எங்க பொறுப்பாளர் உட்கார்ந்துருக்காங்க, வந்து பாருங்க. சாராய வாடை யார் மேல அடிக்குது? அடிக்காது. நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்கள் செய்கின்ற அறம் சார்ந்த அரசியல் புரட்சி. வந்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதிப்பீங்கல்ல. தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தகரத்தை தகரம் நம்பிடுவாங்க, திமுக காரனுக்கு ஆட்சி கொடுத்துருவாங்க, தங்கத்தை போய் தேய் தேய்ப்பாங்க. நீங்க தேய்ச்சி பாருங்க, நீங்க எத்தனை தேய்ச்சாலும் தங்கம் தங்கமா இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் ஆட்சி அரியணையில் அமரும். 8 ஆண்டுகள்ங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாங்க, தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொள்ளக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சியோடும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது. இதுவரைக்கும் நாங்கள் அதை செயல்படுத்தி வருகின்றோம், இனிமேலும் செயல்படுத்துவோம். எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சும்மா இல்ல, போட்டியிட்ட 8 ஆண்டுகள்ல 8.22 விழுக்காடு வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தன்னோட சுய கால எந்திரிச்சு வந்து நின்றுக்கோம். அடுத்து நீங்க எம்எல்ஏ ஆயிருவீங்களா? நான் இன்னைக்கு இப்ப பேசின பேச்சு சட்டமன்றத்துக்குள்ள பேசினா என்ன ஆகும்? நான் ஒருத்தி பேசுறதுக்கே எப்படி இருக்குன்னா, எங்க நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ அத்தனை பேர் சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசினா ஆகும். ஆளுங்கட்சி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது என்ற வரலாற்றை நீங்க பார்க்கணும்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்கள் அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. உண்மையும் நேர்மையுமாக வேலை செய்வோம். திமுக 1000 ரூபாய் கொடுக்குது, அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குது, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அதை சொல்லுங்க, மற்றது அப்புறம் பேசுங்க. 1000 ரூபாயும் கொடுக்க மாட்டேன், 2000 ரூபாயும் கொடுக்க மாட்டேன். நானும் காசுக்காக கையேந்த மாட்டேன். என்னுடைய தமிழ்நாட்டு பெண்களையும் காசுக்காக அடுத்தவனிடத்தில் கையேந்த விட மாட்டேன். அப்படிப்பட்ட நல்லாட்சியை தருவேன் என்ற உறுதியை சொல்றேன். தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இதை தவிர நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் வேறு எதுவும் இலவசம் கிடையாது. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதற்கொண்டு சாதாரண வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அரசு பள்ளிகளில் தான் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அரசு மருத்துவமனையில் தான் காய்ச்சல் கூட படுத்து சிகிச்சை வாங்கிக்கணும். எம்எல்ஏ எம்பிகளுக்கு மட்டுமில்லை, முதலமைச்சருக்கு மட்டுமில்ல, மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய சாதாரண பியூன் வரைக்கும் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போய் தான் சிகிச்சை எடுத்துக்கணும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அரசு மருத்துவமனையின் தரம் எப்படி இருக்கும் பார்க்க வேணாமா? ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, சிங்கப்பூர் போறாரு, லண்டன் போறாரு. உண்மையிலே ஸ்டாலின் மேல திமுக காரர்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா ஸ்டாலின் எங்க கிட்ட கொடுங்க. அவர் சிங்கப்பூர் போய் லண்டன் போய் தான் சிகிச்சை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கப்பூர்ல கிடைக்கிற மருத்துவத்தை, லண்டன்ல கிடைக்கக்கூடிய மருத்துவத்தை நாம் தமிழர் கட்சி ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் தருது. உங்க தலைவர் மேல அக்கறை இருந்த நாம் தமிழர் கட்சி விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. திமுக காரர்களே போடுங்க. விவசாயம் அரசு பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி,
இது பிற்போக்குத்தனம்ங்க, பிற்போக்குத்தனம்ங்க. ஆடு மாடெல்லாம் எவனாவது மேய்ப்பானா? நேத்து மு.க. ஸ்டாலின் 100 கோடிக்கு அதிநவீன பால் பண்ணையை திறந்து வச்சிருக்காரு. 100 கோடிக்கு பால் பண்ணையை திறந்து வச்சிருக்கீங்களே, பால் வாட்டில இருந்து கொட்டுமா இல்ல மாட்டுல இருந்து வருமா? எப்படி வரும்? உங்க ஸ்டாலின், உங்க திமுக தலைவர் ஸ்டாலின் பிற்போக்குவாதியா? 100 கோடி ரூபாய்க்கு அதிநவீன பால் பண்ண. அது மட்டும் பால் பண்ண மட்டும் இல்லைங்க, ஒரு ஆராய்ச்சி நிலையம். ஏன் பால்ல இருந்து வேற என்ன பொருள் தயாரிக்கலாம், மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி நிலையம் வச்சிருக்காரு. திறந்திருக்காரு 100 கோடிக்கு. எவ்வளவுப்பா? 100 கோடிக்கு. பால் பண்ண வைக்கணும்னா பால் மாட்டுல இருந்தா வரணும். மாடு சும்மா பால் கறக்காது, மேயணும். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிராம ஊராட்சி பகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி சில ஏக்கர்கள் ஆடு மாடு மேய்ச்சலுக்காகவே தனியா விட்டுரும். மேய்ச்சல் நிலம் என்று தனியாக ஒவ்வொரு கிராமத்துக்கு இருக்கும். ஆடு மாடுகளை நாங்கள் மேய்ப்போம். அரசாங்க பணியாக நாங்கள் அதை உருவாக்குவோம். மாட்டுக்கு மாட்டாஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர் அரசு பணியா இருக்கும் போது ஆடு மாடை மேய்ச்சி பால் தயிர் மோர்னு கொடுக்கக்கூடிய ஏழை விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? முடியாதா? இருப்பாங்க. சரிங்க, விவசாய பணி அரசு பணி, ஆடு மாடு மேய்க்கிற அரசு பணினா அத்தனை பேர் காசுக்கு எங்க போவீங்க? எங்க போவீங்க? நல்ல கேள்விதான். நீ யோசிச்சு பாருங்க. வேலு எதுக்கு காசு சம்பாதிக்கிறாரு? அண்ணன் ஜெகத்ரட்சகன் எதுக்கு காசு சம்பாதிக்கிறாரு? மு.க. ஸ்டாலின் எதுக்கு தேடி நாங்க சேர்ப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த உண்மையும் உறுதியும் இருக்கு. வாய்ப்பு கொடுத்து பாருங்க, வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இதுவரைக்கும் எத்தனையோ ஆட்சி முறைகளை பார்த்துட்டீங்க. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் போட்டியிடுவதற்கு சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா கல்வி வேலை வாய்ப்புகள்ல பெண்களுக்கு சமபங்கு இருக்கும். மாவட்ட ஆட்சியர் 100 பேர் வேலை பார்க்கறாங்களா, 50 விழுக்காடு பெண்களுக்கு, 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுப்போம். 100 பேர் 50 பேர் பெண்களா தான் இருப்பாங்க, பெண்களா தான் இருப்பாங்க. நீ 500 ரூபாய் கொடுப்பீங்களா, 1000 ரூபாய் கொடுப்பீங்களா, 2000 அரசு பணி உனக்கு நான் தரேன். சீமானனுக்கு ஓட்டு போடு, விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. யோசிச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 4 தேர்தல்களிலும் 234 சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி 117, 40 நாடாளுமன்ற தொகுதியில் சரிபாதி 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த 2034 சட்டமன்ற தொகுதிகளில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் சரிபாதி 117 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களில் சமபங்கு வசிக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வழங்குது. உங்கள் வீட்டு மகளை, உங்கள் மனைவி, உங்கள் கூட பிறந்தவளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிமுகம் செய்து வாய்ப்பு கொடுக்குது, வாய்ப்பு கொடுக்குது. பாலின சமத்துவத்தை சொல்லில் அல்ல செயலில் காட்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். பெண்களுக்கான பாதுகாப்பு வேணுமா? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க, வாக்களிங்க. சும்மா சொல்ல, சும்மா சொல்ல. உண்மையிலேயே ஒரு நல்லாட்சி மலர, பொருளாதாரத்தை தன்னிறைவுபட, இங்க இருக்கக்கூடிய நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் என இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி. இறுதியாக கடைசியா ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? இந்த பூமி பந்துல பல்வேறு மாந்த இனங்கள் தோன்றி வாழ்கிறது. ஒவ்வொரு மனித இனமும், ஒவ்வொரு மாந்த இனமும் தன்னுடைய தாய்மொழியில பேசும். இப்ப ஜப்பான்காரனா ஜப்பானீஸ் மொழியில பேசுவாங்க, பிரெஞ்சுக்காரனா தன்னுடைய தாய்மொழியான பிரெஞ்சு மொழியில் பேசுவாங்க, ஆங்கிலேயர்களா தன்னுடைய தாய்மொழியான ஆங்கிலேயத்தில் பேசுவாங்க. ஆனால் இந்த பூமி பந்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி நாம மட்டும்தான். மற்ற இனங்கள் பேசக்கூடிய தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்னை தமிழ்ல நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்னை தமிழ் மொழி தன்னுடைய தாய் நிலத்திலே அடிமையாக, ஏதிலியாக, அகதியாக இருக்கிறது. தன்னுடைய உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தின் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழ் மொழியை அவளுடைய
தாய் நிலத்திலேயே மீண்டும் அரியணை ஏற்ற தமிழ்நாட்டை ஒரு தமிழன் 1000 ஆண்டுகள் கழித்து ஆண்டிட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், உங்கள் வீட்டு மகன், தமிழ்நாட்டின் தலைமகன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளில் திருச்சியில மாலை 4 மணிக்கு மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்று ஒரு மாநாட்டை போட்டிருக்கிறார். திருத்தணியில இருந்து பெருவாரியான மக்கள் திருச்சியில கூடுவோம். திருச்சி மாநாடு, திருச்சி நாம் தமிழர் கட்சி மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்பத்தை தரட்டும். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில ஒரு பெரும் எழுச்சியை தரட்டும். நம்முடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம், விவசாயி சின்னம். நம்முடைய வேட்பாளர் திருத்தணி சட்டமன்ற தொகுதியின் போட்டியிடக்கூடிய விவசாயி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய அன்பு தம்பி சந்திரன் அவர்கள் வெற்றி பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி. நன்றி, வணக்கம். நீங்க வெற்றி பெறணும். இந்த மண்ணில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் வெற்றி பெற்றுக்கலாம். தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் என்னைக்கு வெற்றி பெற போறீங்க? நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களிடமிருந்து உங்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்தில் உங்களுடைய வலிமை மிகு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நமது வேட்பாளர் சந்திரன், நம்முடைய சின்னம் விவசாயி. வேட்பாளர் சந்திரன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.